இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற்று வருது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்துட்டு நம்ம தொடரலாம். ஈரோடு கிழக்கு தொகுதியில நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளருக்கிடையில் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக சார்பாக வி.சி. சந்திரகுமாரும் நாம் தமிழர் கட்சி சார்பாக சீதாலட்சுமியும் களம் கண்டிருக்கிறார்கள். திமுக நாம் தமிழர் கட்சிகளுக்கிடையே இருமுனை போட்டி மட்டுமே நிலவும் நிலையில் தற்போது வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அலுவலர்களோடு காவல்துறையினரோடு அப்படின்ற காட்சியும் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஊடகத்துக்குமான உரிமை கொடுக்கறதில்ல. மக்கள் ஜனநாயகத்தோட 3வது தூண் நீங்க ஊடகம். அந்த ஊடகத்தையே இன்னைக்கு வந்து நசுக்கிற வேலையை அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டி அங்கிருப்பவர்களோடு அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏறத்தாழ அனைத்து எதிர்க்கட்சிகளுமே புறக்கணித்திருந்த நிலையில் திமுக வெர்சஸ் நாம் தமிழர் கட்சி என்ற இருமுனை போட்டி நிலவி வந்தது. தற்போது வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்தில் என்ன காட்சி என்று பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. ஈரோடு இடைத்தேர்தலுக்கான முடிவுகளை இன்றைக்கு நம்ம அறிய இருக்கிறோம். தற்போது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி அங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்ற செய்தியை பார்க்க முடிகிறது. என்ன காரணம், என்ன சொல்கிறார்? திலகவதி, நாம் ஈரோடு சித்தோடு பகுதியில் இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தான் தற்போது இருக்கிறோம். இங்கு இன்னும் தற்போது வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை துவங்கப்படவில்லை. ஏனென்றால் சற்று தாமதமாகி இருக்கிறது. முகவர்களை அனுமதிப்பதில் சிக்கல் இருப்பதால் காவல்துறையோடு முகவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்படித்தான் நாம் தமிழர் முகவர் ஒருவரை அனுமதிக்காத காரணத்தால் அவருடைய வேட்பாளர் சீதாலட்சுமி காவல்துறையோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தொடர்ச்சியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடந்த 3 தினங்களாக செய்யப்பட்டு வருகிறது. சுமார் 600 காவலர்கள், துணை ராணுவம் உள்ளிட்ட இங்கு காவலர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் 4 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. 7:30 மணிக்கே தபால் வாக்குகள் எண்ணப்பட வேண்டிய நிலையில் 8 மணிக்கு தான் தபால் வாக்குகளுடைய பெட்டிகள் திறக்கப்பட்டு தற்போது எண்ணப்பட்டு வருகிறது. இன்னும் வாக்கு இயந்திரங்கள் திறக்கப்படவில்லை. வாக்கு எண்ணிக்கை இன்னும் துவங்கப்படவில்லை. இந்த முகவர்களை உள்ளே அனுப்புவதில் சற்று தாமதம் காரணமாக இந்த வாக்கு எண்ணிக்கை சற்று தாமதமாகி இருக்கிறது. 8 மணிக்கு துவங்கப்பட வேண்டிய அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தற்போது வரைக்கும் துவங்கப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தொடர்ச்சியாக இங்கே மாவட்ட தேர்தல் அலுவலர் ராஜகோபால் சுங்கரா, தேர்தல் பொது பார்வையாளர் அஜய்குமார் குப்தா, ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர் ஸ்ரீகாந்த் தலைமையில் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் முன்னிலையில் இந்த வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் துவங்கப்பட இருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் இடைத்தேர்தல் 2,27,546 வாக்காளர்கள் இந்த இடைத்தேர்தல் இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறார்கள். தொடர்ந்து வாக்கு சதவீதம் என்பது நடந்து முடிந்த வாக்குப்பதிவின் அடிப்படையில் 67.97 சதவீதம் வாக்கு என்பது வாக்கு பதிவாகி இருக்கிறது. கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது ஒரு 7% வாக்கு என்பது குறைந்திருக்கிறது. கடந்த தேர்தலில் 74.69 என்பது வாக்கு பதிவுடைய சதவீதமாக இருந்தது. 7% வாக்கு பதிவு என்பது குறைந்திருக்கிறது இந்த இடைத்தேர்தலில். குறிப்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் கடந்த 4 ஆண்டுகளில் 3வது முறையாக தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கடந்த 5ஆம் தேதி 3வது முறையாக
4 ஆண்டுகளில் 3வது முறையாக ஒரு இடைத்தேர்தலை ஈரோடு கிழக்கு தொகுதி சந்தித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு அதனுடைய முடிவுகளை தெரியும் விதமாக வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் இன்றைக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் 46 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தார்கள். அதில் பிரதானமாக பார்க்கும்போது 2 கட்சி தான், ஆளும் கட்சியான திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி. விவரங்களுக்கு நன்றி சுதீஷ். மேலதிக விவரங்களை சேகரிங்கள். நம்ம அடுத்தடுத்த தொகுப்புகளில் தொடர்ந்து பேசலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.